உலகின் மிக விலையுயர்ந்த போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஆர். ஃபோர்டு திடீரென போர்க்களத்திலிருந்து பின்வாங்கிக் கொண்டிருப்பது சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. USS ஜெரால்ட் ஆர். ஃபோர்டு என்பது அமெரிக்காவின் கடற்படையின் வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்டமான மற்றும் தொழில்நுட்ப ரீதியான அதீத திறன் கொண்ட ஒரு மிதக்கும் போர்த்தளமாகும். சுமார் $13 பில்லியன் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த அணுசக்தியால் இயங்கும் போர்க்கப்பல் நவீன மின்காந்த விமான ஏவுதள அமைப்பு மற்றும் மேம்பட்ட ஆயுத தளவாடங்களை கொண்டுள்ளது. இது பழைய காலத்து நீராவியால் இயங்கும் அமைப்புகளை விடவும் மிகவும் வேகமான போர் விமானங்களை விண்ணில் ஏவும் வகையில் வழிவகை செய்கிறது. சுமார் 1100 அடி நீளமும் 1,00,000 டன் எடையும் கொண்ட இந்த ராட்சத கப்பல் ஒரு நேரத்தில் 75க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. ஈரானுடனான தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்காவின் இராணுவ பலத்தை காட்டும் ஒரு முக்கிய அடையாளமாக திகழ்ந்த இந்த கப்பல் தொடர்ச்சியான போர் பணிகள் மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக பராமரிப்புக்காக திரும்ப பெறப்பட்டுள்ளது. உலக நாடுகளிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் $13 பில்லியன் இந்திய மதிப்பில் சுமார் 1,00,000 கோடிக்கும் மேல் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மிதக்கும் கோட்டை ஈரானுடனான மோதல் உச்சத்தில் இருக்கும் வேளையில் திடீரென பராமரிப்பு பணிகளுக்காக திரும்ப பெறப்பட்டுள்ளது. இது அமெரிக்காவின் கடற்படை வலிமை குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே ஈரான் மற்றும் அதன் ஆதரவு படைகளுக்கு எதிராக கடும் தாக்குதலை நடத்தி வந்தது இந்த பிரம்மாண்ட போர்க்கப்பல். ஆனால் தொடர்ச்சியான போர் பணிகளால் கப்பலின் உள்கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கப்பலில் ஏற்பட்ட ஒரு லாண்ட்ரி ஃபயர், அதாவது சலவை அறையில் ஏற்பட்ட தீ விபத்து தான் இந்த திடீர் பின்வாங்குவதற்கான உடனடி காரணமாக சொல்லப்படுகிறது. வெறும் துணி துவைக்கும் இடத்தில் ஏற்பட்ட தீயால் ஒரு பிரம்மாண்ட போர்க்கப்பலை முடக்குவதா என சமூக வலைதளங்களில் கிண்டல்கள் கிளப்பினாலும் அதன் பின்னணியில் ஈரான் இடைவிடாத பதிலடி தாக்குதல் ஏற்படுத்திய அழுத்தமே முக்கிய காரணமாக இருக்கும் என்கிறார்கள் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்கிற சமிக்கைகளை ஒருபுறம் வெளியிட்டு வருகிறார். அதே வேளையில் அமெரிக்காவின் மிக நவீனமான போர் ஆயுதமே இப்படி தற்காலிகமாக செயலிழந்திருப்பது ஈரானுக்கு கிடைத்த ஒரு தார்மீக வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியான தாக்குதல், கப்பலில் இயந்திரங்கள் ஏற்பட்ட தேய்மானம், அதிநவீன தொழில்நுட்பங்கள் என்பதால் பராமரிப்புக்கு தேவைப்படும் கூடுதல் காலம், கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க கடற்படையின் கண்காணிப்பு திறனில் ஏற்பட்ட சரிவு, எங்கள் நாட்டு எல்லைக்குள் நுழைய நினைப்பவர்களுக்கு இது ஒரு பாடம் என ஈரான் ஆதரவு ஊடகங்கள் இந்த செய்தியை கொண்டாடி வருகிறது. மின்னல் வேக தாக்குதலுக்கு பெயர் போன இந்த ஃபோர்டு மீண்டும் கடலுக்கு திரும்ப பல மாதங்கள் ஆகலாம் என்றும் தெரிகிறது.